பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 139 சங்கீதம், அதில் 23 வசனம். சங்கீதம் 139, 23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இன்றைய தினம் தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை அறிந்து கொள்ளும் அப்படின்னு தேவன்கிட்ட கேட்பதற்காக தேவன் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறார். இது தாவீது ராஜா எழுதின ஒரு புஸ்தகம். இதயத்துக்கு இன்பமானவன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ தேவனால் அழைக்கப்பட்ட தாவீது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இந்த கரையில சொல்றாரு, தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து அந்த சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இந்த காரியம் தேவன் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தனால்தான் இதயத்துக்கு இன்பமானவன் அவருக்கு பேர் எடுத்தாரு. அவர் சில காரியங்கள் இருந்துச்சு, தவறுகள் இருந்துச்சு, ஒரு சில பலவீனங்கள் இருந்துச்சு. ஆனாலும் அவர் இந்த காரியத்தை தேவனை கேட்டு 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 அவர் தன்னை தானே சரிப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் செய்தது தப்பா ரைட்டா அப்படின்னு ஒவ்வொரு நொடிப்போதும் தேவனிடத்து சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனத்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய சிந்தனைகளை அறிந்து அவருடைய திட்டங்களை புரிந்து கொண்டு நடந்தாரு. ஆனாதான் இதயத்துக்கு இன்பமானவன் என்று பெயர் பெற்றாரு. கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம் நம்ம மேல சிந்தப்பட்டு இருக்கிறது, அவரால் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். தாவீது ராஜா சொன்ன அதே காரியத்தை நம்ம கேட்க வேண்டும். தேவனே என்னை ஆராய்ந்து, தேவனே என்னை ஆராய்ந்து. நம்மளை ஆராய்வதற்கு தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? உள்ளும் புறமும் அறிந்த தேவன். நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இவன் கணவனுக்கே தெரியாது, மனைவிக்கே தெரியாது நம்ம இது என்ன வச்சுட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிப்போக்குல மனிதர் வேற மாதிரி இருக்கும். ஆனா உள் மனதுல இருதயத்தின் மடி ஆழத்துல நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து தேவனத்தில் ஒப்புவித்து தவறான காரியங்கள், தவறான சிந்தனைகள், தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் இருந்தா தேவனை இதிலிருந்து என்னை எடுத்து போடுமாண்டவரே அப்படின்னு கேட்டோம்னா அதி அற்புதமாக தேவன் அவரிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அது தாவீது ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டனால்தான் அழகா சொல்றாரு, தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்த தேவன். அப்ப நம்ம இருதயத்தின் சிந்தனைகளை தேவனுக்கு ஒப்புவிக்கும் போது தேவனை ஆராய்ந்து பார்த்து, நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்ம மனதின் விருப்பத்தின்படி தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனே ஒருவேளை தவறான சிந்தனைகள் என்கிட்ட இருக்கா, தவறான காரியங்கள் என்கிட்ட இருக்கா, உண்மை பிடித்து உண்மை அறிந்து கொள்ளாம நான் உண்மை விட்டு தூரமா போய் கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கும் போது தேவன் நம்மளை நோக்கி பார்த்து அவர் நமக்கு வைத்திருக்கிற வழியிலே அவர் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை நம்ம அனைவரும் சொல்லுவோமா? தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கர்த்தர் இதை கேட்க அவளுடன் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக நாங்கள் உங்களை அழைக்கிறோம் அப்பா. இருதயத்தின் எண்ணங்கள் உம்மத்தில் தருகிறோம் அப்பா. இருதயமே மகா கேடுவதும் திருக்குலகமா இருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம் அப்பா. ஆனால் நீர் எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. நீர் இருக்கும் இடத்துல அந்த காரியங்களுக்கு இடமில்லை அப்பா. ஏஸ் தாவனே, நீர் எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுவதை நாங்கள் உணர்வு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்தால், எங்கள் சிந்தனையில் இருந்தால் அதை தூக்கி எரியும் அப்பா. ஏஸ் தாவனே, அதை சுட்டெடுத்து போடும் அப்பா. நாங்கள் முழுமையாக உம்மடத்தில் எங்கள் இருதயத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இந்த சிந்தனையை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அப்பனை தங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை உம்மடத்தில் ஒப்புவித்து நீர் வைத்திருக்கும் திட்டங்களை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்தினருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதில் இருந்தால் அதிலிருந்து எங்களை நீங்களாக்கி விடுவித்துக் கொள்ளும் அப்பா. ஏஸ்தாப்பனே, இந்த நொடி பொழுதிலிருந்து உமக்கு பிரியமானபடி நாங்கள் சிந்திக்க நடக்க எங்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையோர் என்பதை அறிவோம் அப்பா. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.